வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். இந்த பொண்ணோட நீங்க இங்க வந்ததும் சரி, எங்க நிலைமையை பார்த்து நீங்க பேசின விதமும் சரி, அதுல எங்க நிலைமையை பார்த்து வருத்தமோ இல்ல சமாதானம் பேசணுங்கிற எந்த அக்கறையும் தெரியலையே மாப்பிள்ள. என் பொண்ணு வாழா வெட்டியா இருந்தாலும் அவ என் வீட்டிலே இருக்கட்டும் மாப்பிள்ள. அவ இங்க நிம்மதியாவது இருப்பா. உங்க கூட வந்தா அந்த நிம்மதியும் அவளுக்கு கிடைக்காது. தயவு செஞ்சு நீங்க மாமா இன்னும் எதுக்கு மாப்பிள்ள இங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. ரம்யா, போதுமா? நீ எதிர்பார்த்தது இதுதானே? போங்க, 2 பேரும் போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருங்க. எனக்கு யாரும் எதுவும் பிச்சை போட வேண்டாம். இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவீங்க. அதுக்கு நீங்களே போறதுதான் நல்லது. ஈஸ்வரி, ரம்யா போலாம். சரவணா. ஆமா, உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி கோவத்துல ஏதாவது வார்த்தையை விட்டுருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. வரேன் மாமா, வரேன் தான். ஈஸ்வரி, அதான் போயிட்டாருல்ல, போ போ. சரவணா. சரவணா, சரவணா, சரவணா. சரவணா, என்ன சரவணா, எதுக்காக அப்படி பேசுன? ஏற்கனவே ஈஸ்வரி உன் மேல கோவத்துல தான் இருக்கா. இதுல நீ இப்படி பேசினா அந்த கோவம் எப்படி சரியா போகும்? என்ன வேற என்ன பண்ண சொல்ற ரம்யா? அவ பேசுறதெல்லாம் நீயும் பார்த்து தானே இருந்த. நேத்து நைட்டு ஈஸ்வரி ரொம்ப கஷ்டப்படுறா, நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துரு. என்னதான் இருந்தாலும் அவ நம்ம வீட்டு மருமகன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கும் யோசிச்சு பார்க்கும்போது அவ கஷ்டப்படுறது மனசுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. ரொம்ப வசதியா வாழ்ந்த குடும்பம் அவளோடது. அப்படி இருந்தவங்க இன்னைக்கு கஷ்டப்படுறப்ப எப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலான் தான் வந்தோம். ஆனா அவ என்ன சொன்னா பாத்தியா? நீ சொல்லி கொடுத்துதான் நான் அவகிட்ட சமாதானம் பேச வந்தேங்கிறான். இப்படி பேசுறவகிட்ட நான் வேற எப்படி பேசணும் சொல்லு? கரெக்ட் தான் சரவணா. ஈஸ்வரி பேசின விதம் தப்புதான். ஆனா இதெல்லாம் அவ சும்மா பேசலடா, ஏதோ ஒரு கோவத்துல தான் பேசுறா. கோவம் சில நேரம் நம்ம கண்ணை மறைச்சிரும். அப்படிதான் ஈஸ்வரியும் இப்போ உண்மை என்னங்கறத புரிஞ்சுக்காம பேசுறா. அதுக்கு என்ன பண்றது? நீதான் வாய்ப்பு கிடைக்கும் போது அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். எனக்கு என்னவோ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது ரம்யா. ஈஸ்வரி விஷயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு பக்கம் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரவும் முடியல, இன்னொரு பக்கம் சரி விட்டு தொலைதுன்னு போகவும் முடியல. என்னதான் நடந்தாலும் ஊரறிய தாலி கட்டி நான் கல்யாணம் பண்ண பொண்ணு அவ. அதான் அவ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியும் அதுல கையெழுத்து போட முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். ஆனா நானும் மனுஷன் தானே ரம்யா, எனக்கும் கோபம் வரும்ல. உன்னை என்னையும் சேர்த்து வச்சு அவ தப்பா பேசிட்டு இருந்தா எப்படி என்னால ஈஸியா எடுத்துக்க முடியும்? அவ 1000 பேசட்டும், ஆனா உன்னை எதுக்கு தப்பா பேசுறான்னு எனக்கு புரியவே இல்லை ரம்யா. நீ அவளுக்கு இப்பவும் சப்போர்ட் தான் பண்ற, ஆனா அவ உன்னை ஏதோ பரம எதிரி மாதிரி பாக்குறா. சரி விடு, சீக்கிரமே இதெல்லாம் சரியாகும் நம்புவோம். நீ கவலைப்படாத. நீ அந்த கொலை கேஸ்ல மாட்டினது இதை விட பல மடங்கு பெரிய பிரச்சனை. அதுல இருந்தே நீ வெளியே வந்துட்ட. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விஷயமா சொல்லு.
இது ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். சில நேரத்துல சில பிரச்சனைகளுக்கு காலம் தான் சரியான மருந்து. கொஞ்சம் டைம் கொடு, ஈஸ்வரி சரியாயிடுவான் தான் எனக்கு தோணுது. ஆனா பரவாயில்லடா, நான் கூட ஈஸ்வரி மேல உள்ள கோவத்துல நீ ஏதோ மனசு விட்டுருவியோன்னு தான் பயந்தேன். ஆனா நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறது எனக்கு நிம்மதியா இருக்கு. வேற என்ன பண்றது ரம்யா, கல்யாணம் பண்ணிட்டேன்ல, எப்படி விட்டுற முடியும்? நேசிச்ச பொண்ணுக்கு தான் உண்மையா இருக்க முடியல, அட்லீஸ்ட் கல்யாணம் பண்ண பொண்ணுக்காவது உண்மையா இருக்கலாம்ல. அதுவும் இல்லைன்னா நான் மனுஷனே இல்லை ரம்யா. போலாமா ரம்யா? வா. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எங்க வாங்குறது? அம்மா வேற இதை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ச்சே, அவங்களோட பெரிய தொல்லையா போச்சு. ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வரி. அத்தை, என்ன அத்தை இந்த பக்கம்? உன்னை பார்க்கலாம் தாமா உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்னம்மா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க? என்ன பண்றது, எங்க நிலைமை ரோட்டுக்கு வந்துட்டோம். நீங்க என்ன அத்தை, நாங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்னு பார்த்து அவமானப்படுத்திட்டு போலான்னு வந்தீங்களா? ஏற்கனவே உங்க புள்ள வந்து எங்க நிலைமைய பார்த்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு. அடுத்தது நீங்களா? அதுக்கப்புறம் யாரு வர போறாங்க? ரேணுகாவா இல்ல செந்திலா? சொல்லுங்க அத்தை. என்னம்மா ஈஸ்வரி இப்படி எல்லாம் பேசுற? நீ கஷ்டப்படுறத பார்த்து உன்னை அவமானப்படுத்துறதுக்கு நாங்க என்ன எதிரிங்களாமா? நானும் சரி, என் பிள்ளைங்களும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு வருத்தப்பட்டோன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே. அதான் சரவணன் வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு போனாரே. அதுலயே தெரிஞ்சது உங்க மனசுல என்ன இருக்குன்னு. எப்படி எப்படி என் திமிருக்குதான் நாங்க இப்ப இந்த நிலைமைக்கு வந்து கஷ்டப்படுறோமா? அப்புறம் என்னமோ சொன்னாரே, எவ்வளவு பட்டாலும் எனக்கு புத்தி வராது அப்படியா அத்தை? ஈஸ்வரி, சரவணன் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ஒரு கோவத்துல அவனை மீறி வார்த்தையை விட்டுட்டான். உண்மைய சொல்லணும்னா உன்கிட்ட சமாதானமா பேசி உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு போகணுங்கிற நோக்கத்துலதான் அவன் வந்ததே. ஆனா நீதான் அவனை புரிஞ்சுக்காம கோவப்பட்டு பேசி பிரச்சனைய பெருசாக்கிட்ட. 1000 பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டு மருமக கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் சரவணனை சமாதானம் பேச சொல்லி அனுப்பி வச்சேம்மா. என்னது, நீங்க அனுப்புனீங்களா? பரவாயில்ல அத்தை, சரவணன் கூட சேர்ந்து நீங்க நல்லாவே பொய் பேச கத்துக்கிட்டீங்க போல. பொய்யா? என்னம்மா சொல்ற? சரவணன் இங்க வந்தது நீங்க சொல்லி இல்ல, அந்த ரம்யா சொல்லி. அது எனக்கு நல்லா தெரியும். இப்படி அசிங்கமா குடும்பமா சேர்ந்து பொய் சொல்லாதீங்க. இல்ல ஈஸ்வரி, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் சொல்லிதாம சரவணன் உன்னை பார்க்க வந்தான். ரம்யாவுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. போதும் அத்தை, இதுக்கு மேலயும் நீங்க சொல்றதையெல்லாம் நான் நம்புறதா இல்ல, விடுங்க. எங்க அம்மா கூட சேர்ந்துகிட்டு எனக்கு தெரியாம டிராமா பண்ண ஆள் தானே நீங்க. அதுவும் அடி வாங்குற மாதிரி ஒரு டிராமா பண்ணீங்களே. எப்பா, சரவணனையும் மிஞ்சிட்டீங்க அத்தை நீங்க. ஏதோ எனக்கு சரவணன் மேல கோவம் இருந்தாலும் உங்களை கொஞ்சமாவது நம்பினேன் அத்தை. ஆனா நீங்க அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டீங்களே. தயவு செஞ்சு நீங்க கிளம்பிடுங்க. எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாத ஈஸ்வரி. கோவத்துல நீ தப்பான முடிவு எடுக்கிறம்மா. அந்த முடிவு நாளைக்கு உன்னால மாத்தவே முடியாத ஒரு முடிவா மாறிட போதுன்னு தான் நான் தவிப்புல வந்து பேசிட்டு இருக்கேன். சரவணன் இப்போ உன் மேல உயிரியே வச்சிருக்கான். நீ கஷ்டப்படுறது அவனால தாங்கிக்க முடியாதுமா. நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ, சம்மந்தி அம்மா, சம்மந்தி எல்லாரும் வந்து எங்க வீட்டுல தங்கிக்கோங்க. கஷ்டத்துல உதவலன்னா அப்புறம் உறவுன்னு ஒண்ணு எதுக்குமா இருக்கு? நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கப்புறமாவது
நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருப்போம். எதை மறக்க சொல்றீங்க அத்தை? அந்த ரம்யாவை லவ் பண்றத மறைச்சு உங்க புள்ள என்ன கல்யாணம் பண்ணாரே அதையா? அவளுக்காக என்னையும் என் அப்பாவையும் கை நீட்டி அடிச்சாரே அதையா? இல்ல போலீஸ் தேடுறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாம அவ வீட்ல தங்கியிருந்தாரே அதையா? எந்த ஒரு பொண்ணும் இதையெல்லாம் மறக்க மாட்டாத்த. அப்படி இதை நான் மறக்கணும்னா நான் செத்தாதான் உண்டு. ஆனா அப்பவும் நானும் சரவணனும் திரும்ப ஒண்ணு சேர முடியாது. அது என்ன சொன்னீங்க? இது அவசரத்துல எடுத்த முடிவு, நாளைக்கு இது மாத்தவே முடியாத ஒரு முடிவா மாறிடும் சொன்னீங்கல்ல. இப்ப சொல்றேன், இது நான் நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு. இதை நான் மாத்த விரும்பல, நடந்ததை மறக்கவும் விரும்பல. கிளம்புங்க அத்தை. வயசுக்கு மரியாதை கொடுத்து உங்களை கிளம்ப சொல்றேன். அந்த மரியாதையை கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான். சார் சார் வாங்க தம்பி. வழக்கமாக இஎம்ஐ வாங்க வீட்டுக்கு வருவேன் சார். அங்கே போய் கேட்டால் நீங்கள் வீட்டை வித்துட்டதா சொல்கிறாங்க சார். முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் அலைஞ்சிருக்க வேண்டியதில்லை சார். இல்லைப்பா தம்பி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதுதான் அந்த வீட்டை கொடுத்துட்டோம். அப்படிங்களா சார்? சார் அப்புறம் இந்த மாதம் இஎம்ஐ ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க, நானே வந்து கட்டிடுறேன். சரிங்க சார். சார் நீங்களே வந்துடுவீங்களா, நான் வரணுமா சார்? இல்லை, நானே வந்து கட்டிடுறேன் தம்பி. சரி சார், நீங்கள் சொல்கிறத நம்பி தான் போகிறேன். சரிப்பா, லேட் பண்ணிடாதீங்க சார். கண்டிப்பாக வந்து கட்டிடுறேன். சரி சார். சரி 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 சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் ஆமாம். என்னங்க வீட்டில் யாருங்க? சரி, நான் அப்புறமா கூப்பிட்றேன். வச்சுட்டுங்களா? நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன். ஓகே. யாருங்க நீங்க? இந்த வீட்டு ஓனருங்க. ஓ அப்படியா, வணக்கம். வணக்கம்மா. உள்ள வாங்க வாங்க. என்னங்க என்னங்க வாங்க, ஹவுஸ் ஓனர் வந்திருக்காரு. வணக்கங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. அப்புறம் வீடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? பரவாயில்லைங்க. என்ன விஷயமா வந்தீங்க? அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அட்வான்ஸ் தான் பசங்க கொடுத்துருப்பாங்களே. பாதி தான் உங்கள் பசங்க கொடுத்தாங்க. பாதியா? மீனாட்சி, $2 லட்சம் அட்வான்ஸ் பேசணும். உங்கள் பசங்க அவ்வளோலாம் தர முடியாது, 1.5 லட்சம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. அதுலேயும் பாதி கொடுத்துட்டு மிச்சத்தை வீடு குடி வந்ததுக்கப்புறம் தரேன்னு சொன்னாங்க. அதான் உங்களையும் பார்த்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியது இருக்கு. சரிங்க. அம்மா, துரைக்கு ஃபோன் பண்ணேன். சரிங்கப்பா. என்னம்மா? ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. என்னம்மா? 2 தடவை போட்டேப்பா, எடுக்கல. நான் மனோகர் கடிச்சு வேணாம்மா, பார்க்கறேன்ப்பா. அவனு எப்படியும் எடுக்க போறதில்ல. மீனாட்சி, பாத்தியா உன் பிள்ளைங்கள? அட்வான்ஸ் பணத்தை கூட கொடுக்காம அதையும் எடுத்துட்டு போயிட்டானுங்கல்ல. நல்லா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்க. ஏண்டி, ஊர்ல இருக்க எல்லார்கிட்டையும் என்ன தலைகுனிய வைக்காம விட மாட்டானுங்க போல இருக்குல்ல. இல்ல
என்னங்க நான் காசு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க உங்களுக்குள்ள மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஐயா, என்ன செஞ்சானுங்கன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, எப்படியாவது நான் பணத்தை கொடுத்துட்றேன். ஏங்க ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்காம வீடு கொடுத்ததே தப்பு. நீங்க என்னங்க இன்னும் 2 நாள் டைம் கேக்குறீங்க? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அட்வான்ஸ் விஷயத்திலே எப்படி சொதப்புனீங்கன்னா வாடகை எப்படிங்க கரெக்டா கொடுப்பீங்க? அதெல்லாம் நாங்க கரெக்டா கொடுத்துருவோங்க. ப்ளீஸ் கத்தாதீங்க. என் அண்ணனுங்க பணத்தை கொடுக்காம எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க. நாங்களே நகையை வித்துதான் இந்த காசை ரெடி பண்ணோம். ப்ளீஸ் 2 நாள் டைம் கொடுங்க. நான் மீதி பணத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஐயா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் இன்னைக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும். எனக்கு இப்பவே பணம் வேணும். என்னங்க நீங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், இப்படி பேசுறீங்க? என்னமோ இந்த ஒரு வீட்டு அட்வான்ஸ வச்சுதான் உங்க பிரச்சனையை சரி பண்ண முடியுங்கிற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னம்மா நீ என்ன இவ்வளவு திமிரா பேசுற? பேசின காசை கொடுக்க வக்கில்ல, இதுல பணத்தை கேக்குறது உனக்கு சங்கடமா இருக்கா? இது பாருங்க, இந்த வக்கீல்ல எல்லாம் பேசாதீங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இது சரிப்பட்டு வராது. உங்க பொண்ணு ரொம்ப திமிரா பேசுறாங்க. நீங்க வீட்டை காலி பண்ணிக்கோங்க. ஏய் ஈஸ்வரி, நீ கொஞ்சம் அமைதியா தான் இரு. முதல்ல இப்படி பேசுறத நிறுத்து. அம்மா, இவர்தான் இந்த வீட்டுக்கு ஓனர், நாம கிடையாது. இப்படி எல்லாம் அவர்கிட்ட சட்டம் பேச முடியாது. சும்மா இரு. ஐயா, இப்ப என்ன மிச்ச பணம் தானே வேணும், அவ்வளவுதானே? நீங்க அடகு வச்சு பணத்தை எடுத்துக்கோங்க, நான் காசு வந்து திருப்பிக்கிறேன். ஏய் மீனாட்சி, மா என்னம்மா வெள்ளிக்கிழாதுமா தாலியை கழட்டிக்கிட்டு வைமா. சரி, ஒரு 2 நாள்ல பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பணத்தை ரெடி பண்ணிருங்க. ஐயா வரையா? வாங்க. கேட்டி, அறிவில்லையாடி உனக்கு? நாமளே எல்லாத்தையும் இழந்துட்டு இங்க வந்து நிக்கிறோம். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? அதுக்குன்னு எல்லார்கிட்டயும் கூழ கும்பிடு போட சொல்றியா? இப்ப இருக்கிற நிலைமைக்கு அது ஒண்ணும் தப்பு இல்ல. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாதுமா. மாப்பிள்ள சொன்னது சரிதான். இப்ப எதுக்கு நீ அவரை பத்தி பேசுற? அவர் தானே சொன்னாரு ஓ திமிரு லேசுல குறையாதுன்னு. அம்மா, நடக்கிறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. இது பாருமா, இன்னொரு தடவை அவர் சொன்னது சரின்ற மாதிரி பேசின அப்புறம் நான் மனுஷமே இருக்க மாட்டேன். முதல்ல உன் கோவத்தை குறை, இல்லனா ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னம்மா ஏன் மேல தப்பு இருக்குன்ற மாதிரி நீ கத்திக்கிட்டு இருக்க? ஆமாண்டி, உன் மேலதாண்டி தப்பு இருக்கு. எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்க எல்லார்கிட்டயும். அப்பா, அப்பா, இருங்க. இருங்க. அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா? இருங்க, அப்பா. ஐயோ, ஐயோ, அப்பா, இருங்க. ஈஸ்வரி, சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. இருங்க. என்னாச்சுங்க? இருங்க. 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 இங்க பாருங்க. அப்பா, இருங்க. ஹலோ, ஆம்புலன்ஸ் சொல்லுமா? நீங்க இருங்க. இங்க சுந்தரம் நகர் 4வது தெரு உடனே வாங்க. அப்பா, இருங்க. பாருங்க. என்னப்பா? அப்பா, ஐயோ, கண்ணை திறந்துப்பா. அப்பா, எனக்கு இங்க பாருங்களேன். ஐயோ, அப்பா. அப்பா, அப்பா, என்னடி சொன்னாங்க? அப்பா, அப்பா, எனக்கு கண்ணு திறந்து பாருங்கப்பா. எனக்கு எந்திரிங்க. அப்பா, பாருங்கப்பா. அப்பா, எனக்கு எனக்கு அப்பா, 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 எனக்கு எந்திரிங்க. எனக்கு எந்திரிங்க.
என்னாச்சு டாக்டர்? அப்பாவுக்கு எதுவும் சீரியஸா இல்லையே? எதனால டாக்டர் திடீர்னு மயக்கம் வந்துச்சு? நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லம்மா. பிபி ஷூட் அப் ஆனதுனால தான் மயக்கம் வந்திருக்கு. அப்பாடா. 2 நாள் பெட் ரெஸ்ட் எடுக்கட்டும், எல்லாமே சரியாயிடும். அப்பாடா கடவுளே, நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு டாக்டர். அப்புறம் நான் சில மெடிசின்ஸ் எழுதி தரேன், அதை நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. இப்போ நீங்க 2 பேர் மட்டும் என் கூட வாங்க. சிஸ்டர், இவரோட வைட்டல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ட்ரிப்ஸை மானிட்டர் பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க வெளியில இருங்க. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானே உங்களை கூப்பிடுறேன். சொல்லுங்க டாக்டர். ஆக்சுவலா உங்க 2 பேரையும் நான் தனியா கூப்பிட்டது மெடிசன் எழுதி தர்றதுக்கு இல்லை. அவருக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கு, அதனாலதான் அவர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இப்படி சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரா? ஆமா டாக்டர், ஒரு தடவை வந்துச்சு. ஆனா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகல. வீட்டுக்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது மைல்டு ஸ்டேஜா இருந்திருக்குமா? இப்ப அது சீரியஸான பிரச்சனையா மாறி இருக்கு. என்ன டாக்டர், என்னென்னமா சொல்றீங்க? ஹார்ட்டுக்கு போற முக்கியமான ரத்த குழாயில அவருக்கு பிளாக் வந்திருக்கு. அத ஆர்டரி வால்வ்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன டாக்டர் பண்ணணும்? உடனே ஆபரேஷன் பண்ணா மட்டும்தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியுமா?